இன்னைக்கு நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனல்ல வந்து சயின்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்டான டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே வந்து 2 வீடியோஸ்ல வந்து சயின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 எல்லா எக்ஸாமுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் கருவி. மின்னோட்டத்தை எது அளவிட பயன்படுது? அந்த கருவியோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அம்மீட்டர். அடுத்தது டேஷ் என்பது 6.023 இன்ட்டு 10⁻23 அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை கொண்டுள்ளது. எது? ஒரு மோல். ஒரு மோல் அப்படின்றது தான் வந்து இந்த அணுக்களை வந்து கொண்டிருக்கோம். அடுத்தது ஓரலகு பரப்பில் ஒரு அலகு டேஷில் வெளியிடப்படும் கண்ணுறு ஒளியின் அளவே ஒளிச்செறிவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓரலகு பரப்பில் ஓரலகு என்ன வரும்? திண்ம கோணம். திண்ம கோணத்தில் வெளியிடப்படுற கண்ணூறு ஒளியோட அளவு தான் வந்து ஒளிச்சிதறல். அடுத்தது குவார்ட்ஸ் கடிகாரங்கள் டேஷ் அலைவுகளை வந்து பயன்படுத்தி செயல்படுது. மின்னணு. ஏற்கனவே வந்து சயின்ஸ்ல 2 வீடியோஸ் கொடுத்துருக்கோம், அதையும் வந்து நம்ம சேனல்ல வந்து செக் பண்ணி பாருங்க. 2 நேர்கோடுகளின் குறுக்கீட்டால் டேஷ் உருவாகிறது. 2 நேர்கோடோட குறுக்கீட்டால என்ன உருவாகுது? தலக்கோணம். ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அப்பொருளின் இயக்கமானது நின்றுவிடும். ஒரு பொருள் இயங்குற திசைக்கு எதிரான திசையில விசையை வந்து செலுத்தினா அந்த பொருளோட இயக்கம் வந்து நின்றோம். திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம் இவற்றால் அதிகரிக்கிறது. திரவத்தோட அடர்த்தி, திரவத்தம்ம உயரம், ரெண்டுமே தான். ஆ மற்றும் ஆ, இந்த 2 தான் அந்த ஆன்சரு. அழுத்தத்தின் அலகு. அழுத்தத்தோட அலகு என்ன? பாஸ்கல் அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. என் எம் பவர் -2, இந்த 2மே வந்து ஆன்சர். ஆ மற்றும் ஆ இதோட ஆன்சர். அழுத்தத்தோட அலகு பாஸ்கல்லும் என் எம் பவர் -2. கடல் நீர் மட்டத்தின் வளிமண்டல அழுத்தத்தோட மதிப்பு. கடல் நீர் மட்டத்தோட வளிமண்டல அழுத்தத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 76 சென்டிமீட்டர் பாதரச தம்ம அலகுகள். அடுத்தது பாஸ்கல் விதி வந்து இதுல பயன்படுத்தப்படுது. எதுல? நீரியல் உயர்த்தி, தடை செலுத்தி, அழுத்தப்பட்ட பொதி, நம் எல்லாத்துலயும் வந்து பாஸ்கலோட விதி வந்து பயன்படுத்தப்படுது. ஆன்சர் வந்து மேற்கூடிய அனைத்தும். கீழ்கண்ட திரவங்கள்ல எது பாகுநிலை அதிகமுடையது? எது அதிகமுடையது? கிரீஸ். பாகுநிலையோட அலகு முதல் என்ன பார்த்தோம்? அழுத்தத்தின் அலகு வந்து பாஸ்கல் அப்படின்னு வந்து பார்த்தோம். இதுல வந்து பாகுநிலையோட அலகு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பாய்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து பாகுநிலையோட அலகு. அது வந்து பாஸ்கல், இது வந்து பாய்ஸ். அடுத்தது ஆழம் அதிகரிக்கும் போது திரவ அழுத்தம். ஆழம் அதிகரிக்கும் போது திரவத்தோட அழுத்தம் என்ன ஆகும்? அதிகரிக்கும். அடுத்தது டேஷ் விதியை அடிப்படையாக கொண்டு நீரியல் உயர்த்தி செயல்படுகிறது. இப்பதானே பார்த்தோம் எந்தெந்த இதுல வந்து பாஸ்கல் விதி வந்து பயன்படுது. நீரியல் உயர்த்தி, பிரேக், அழுத்தப்பட்ட பொதி. அப்போ எந்த விதியை பயன்படுத்தி வந்து நீரியல் உயர்த்தி வந்து செயல்படுது அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் பாஸ்கல். அடுத்தது டேஷ் என்பவரால் எளிய பாதரசமானி வந்து முதல்ல உருவாக்கப்பட்டுச்சு. யாரால? டாரி செல்லி அப்படின்றவரால தான் வந்து எளிய பாதரசமானி வந்து முதல்ல வந்து உருவாக்கப்பட்டுச்சு. வளைந்த எதிரொலிக்கும் பரப்புடைய ஆடிகள். கோள ஆடிகள். உட்புறமாக வளைந்து எதிரொலிக்கும் பரப்பை கொண்டுள்ள ஆடி எதுன்னு கேக்குறாங்க. உட்புறமாக வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடி குழியாடி. கோள ஆடிகளில் எதிரொலிக்கும் பரப்பு எந்த கோள ஆடியில வந்து எதிரொலிக்கும் பரப்பு எந்த கோள பகுதியோட இருக்கு? அந்த கோளத்தின் மையம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. எந்த கோளத்தோட பகுதியாக இருக்கு? அந்த கோளத்தின் மையம் என்ன? வளைவு மையம். வாகனங்கள்ல பின்காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படும் ஆடி எது? குவியாடி. ஒரு ஆடியின் ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு எது? முதன்மை அச்சு.
அடுத்தடுத்து வர வீடியோஸில் நிறைய வந்து சயின்ஸ் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.